கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 25வது வசனம். பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பெருநெஞ்சன் என்றால் பேராசை நிறைந்தவன். பேராசை கொண்டவன் சண்டை மூல செய்வான், ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ நலமுடன் வாழ்வான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதனை கர்த்தர் செழிக்க செய்கிறார். அதாவது கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்கிறார், அவன் பாக்கியவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, பணத்தின் மீது பேராசை கொள்கிறவன், அதாவது பொதுவாகவே பேராசை கொள்கிறவன் சண்டையை மூட்டுகிறவனாயிருக்கிறான், அவன் தர்க்கம் பண்ணுகிறவனாயிருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செழிக்க செய்கிறார், ஆசிர்வதிக்கிறார். எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. முன்புள்ள வசனத்துல நம்ம பார்த்தோம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று. இந்த வசனத்தின்படி கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது, அதாவது விசுவாசித்து விசுவாசத்தில் தரித்திருக்கும் பொழுது, விண்ணப்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுத்து நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாக்கியவான் என்று சொல்லுகிறார். பாக்கியவான் என்றால் ஆசிர்வதி பட்டவன். பிரியமானவர்களே, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவரையே நாம் நம்பிக்கையாக கொண்டு காத்திருக்கும் பொழுது, அவர் பாதத்தில் நாம் தரித்திருக்கும் பொழுது, நம்முடைய விண்ணப்பங்களுக்கான பதிலை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு நம்மை ஆசிர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை பாக்கியவான் என்று சொல்லுகிறார், நம்மை செழிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பொதுவாக நம்ம எல்லாருமே ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கும். நான் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள்லாம் நான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம், சிந்திக்க கூட மாட்டோம். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஜெயஜீவியம் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? பிரியமானவர்களே, யார் செழிக்க முடியும் என்றால் கர்த்தரை நம்புகிறவன் செழிக்க முடியும். ஆதார வசனம் 1 சங்கீதம் 1 முதல் 3வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இரவும் பகலும் வேதத்தின் மீது நாம் பிரியம் வைக்கும் பொழுது நாம் வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ அதிகாரம் தியானித்து பார்த்தீங்க? யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளோ வசனங்களை உட்கொள்கிறீங்களோ, அதாவது வசனத்தை தியானித்து அது உங்கள் ஆவிக்கு போஜனமாக இருக்கிறது. எப்படி நம்முடைய சரீரத்துக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்றோமோ, அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்கு, ஆத்மாவுக்கு ஒரு போஜனம் தேவைப்படுகிறது. அதுதான் வசனம். பிரியமானவர்களே, இரவும் பகலும் வேத வசனங்களை தியானிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதய பலகையில் அந்த வசனங்களை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை வைத்து நீங்க தியானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கீழ்ப்படிதலுக்குரிய காரியங்களை ஆராய்ந்து அறிந்து நம்ம கிரியை மூலமா, கிரியை என்றால் நம்முடைய செயல், நம்முடைய செயலின் மூலமாக அதை செய்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்ம வீட்டில் நம்மளுடைய குழந்தைங்க கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது மாத்திரமே நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தோம் அப்படின்னா அது கர்த்தருக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இன்னொன்று, அவர் மிகவும் வேதனைப்படுகிறவராக இருப்பார். பிரியமானவர்களே, ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமல்ல, நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படவே பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்பது நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு மனம் திரும்பும் பொழுது நமக்கு கிடைக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளின் வழியாக நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டிருப்பீங்க. சில பேர் நீங்கள் பரம்பரை கிறிஸ்தவங்களாக இருப்பீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். வேத வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாய்த்து நீங்கள் தியானித்து நிதானித்து அந்த கீழ்ப்படுதலுக்குரிய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் உணர்ந்து அதன்படி நீங்கள் கிரியை நடப்பிக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரமே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம், அதாவது அநேக வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்
சகல வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஈசாக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, இப்படி எண்ணற்ற சாட்சிகளை உங்களுக்கு சொல்லலாம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக பேர் எனக்கு கால் பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன், நான் ரொம்ப நாள் ஜெபிக்கிறேன், நான் ஃபாஸ்டிங் பண்ணுறேன், ஆனால் என் லைஃப்பில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி. நான் அதனால் ஏசப்பாக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னு தோணுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரே விகிதமாக நேசிக்கிறார். ஒருத்தரை ஒரு மாதிரியும் இன்னொருத்தங்களை இன்னொரு மாதிரியும் அவர் நேசிப்பதில்லை. அவர் பட்சபாதமற்றவர். நம்மை 100க்கு 100 அவர் நேசிக்கிறார். யார் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னா, கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பாடுகளை மேற்கொள்கிறவர்கள் மாத்திரமே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னா முதலாவது விசுவாசிங்க, வசனங்களுக்கு கீழ்ப்படியுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய பார்வைக்கு சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும். வாக்குத்தத்தம் ஒன்று சொல்லும், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்மறையாக நம்ம லைஃப்பில் நடந்துட்டு இருக்கோம். நீ இந்த வருடத்திலேயே நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் மூலமாக, நீங்கள் வசனங்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாங்க. ஆனால் அந்த வருடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. ஆனால் பிரியமானவர்களே, வருடம் முடியும் வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா? அந்த காலம் வரைக்கும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் சொன்னார் என்றால் அவர் நிச்சயமாக செய்வார். எப்படி யோபு விசுவாசித்தார்? யோசித்து பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் என்று. பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் நமக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. நம்ம ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறோம். இல்லவே இல்லை பிரியமானவர்களே. நம்ம ஒவ்வொருவரையும் 100க்கு 100 அவர் நேசிக்கிறார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. நம்ம எல்லாருமே அப்பான்னு தான் அவரை கூப்பிடுறோம். அவரும் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த தகப்பனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, விழுகிறவர்களை அவர் தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை அவர் தூக்கி விடுகிறார். அவர் ஒரு தோழனை போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? யாரெல்லாம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டீங்க? உங்க வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள்ல நீங்க அழுதுருப்பீங்க. கர்த்தர் எத்தனையோ நாட்களில் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் கொடுத்திருப்பார். பிரியமானவர்களே, விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கிறவர்களாய், முன்னேறி நடக்கிறவர்களாய், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மேற்கொள்கிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, அற்புதம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். முதல்ல நீங்க விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக இந்த சூழ்நிலை மாறும், என் கடன் பிரச்சனை மாறும், எனக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றி என் கணவனோடு மனைவியோடு கர்த்தர் என்னை மன மகிழ்ச்சியாக வைப்பார் என்று நீங்கள் முதல்ல விசுவாசிக்கணும். உங்கள் வாயின் மூலமாக நீங்கள் அதை சாட்சியாக அறிக்கையிடணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம தெளிவாக ஜெபிக்க வேண்டும். நிறைய காரியத்துக்கு ஜெபிச்சிருப்பீங்க, ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஜெபிக்காதீங்க. ஒரே காரியத்தை ஒரே விதமாக கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. பிரியமானவர்களே, விளையாட்டு பந்தயத்தில் விளையாடுறவங்க கோல்னு ஒன்று சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும், அதை நோக்கி தான் அவங்க பின்தொடருவாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், இவ்வளோ மீட்டர் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க நினைப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விளையாட்டு தளத்துலேயும் ஒரு லட்சியம் இருக்கும். சில டார்கெட்ஸ் அவங்க மேற்கொள்ளணும், நான் ரெக்கார்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சியம் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட சில லட்சியங்களை நீங்கள் வச்சுருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு லட்சியமே இல்லை, எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உங்கள் லட்சியம். அப்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதற்காக பிரயாசத்தோடு ஜெபிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் ஜெபிச்சுட்டு துக்க முகமாக இருக்கக்கூடாது. அன்னால் எப்படி ஜெபித்து கொண்டு அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது அவங்க துக்க முகமாக இருக்கலை, அவங்க போயிட்டு அவங்க போஜனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கூட இந்த உபவாச நாட்களில் நீங்கள் உபவாசத்திலிருந்து காத்திருந்து ஜெபிக்கலாம். ஒரு வேளை இருக்கலாம், சில பேர் 2 வேளை இருந்து ஜெபிக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. உங்களுக்குண்டான ஆசீர்வாதத்தை தாமதமின்றி குறித்த காலத்தில்
கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியலையா? ஆனால் விசுவாசிங்க, நீங்கள் சமாதானத்தோடு காணப்படுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் சகல உன்னத ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வதிக்கிறார் என்றால் நம்ம எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க பிரியமானவர்களே. எல்லா வேத வசனங்களும் விசுவாசிக்கும் போது தான் அதை நம்ம லைஃப்பில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவது, நீதிமான் செழிப்பான். ஆதார வசனம் 92வது சங்கீதம் 12வது வசனம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நீதிமான் செழிக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அவன் பனையை போல் செழிக்கிறானாம். பனைமரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உயர்ந்து ஓங்கி வளரும். அதுக்கு மிகுந்த தண்ணி தேவையே இல்லை. அது வெயிலே நல்லா வளருகிறதா இருக்கும். அது மிகுந்த பலன் கொடுக்கும். அது பல வருடங்கள் அதற்கான பலனை நமக்கு கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அந்த பனைமரத்தின் மூலமாக அதிக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நீதிமானை கர்த்தர் அந்த பனைமரத்தோடு ஒப்பிடுகிறார். எப்படி அந்த பனைமரம் வெயிலிலும் தன்னுடைய கனியை கொடுத்து அதனதின் காலத்தில் அது கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்கிறதோ, அது எப்படி உயர்ந்து ஓங்கி வளருகிறதோ, அதே போலவே ஒரு நீதிமான் செழிக்கிறவனாக இருக்கிறான். ஆசீர்வாதத்துக்கு ஒப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமான் யார் என்று நம்ம வேதத்தில் பார்த்தோன்னா, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு முன்பாக நடந்து உண்மையாக இருக்கிறவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் நீங்கள் எந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்களாலும் நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் நீதிமானாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அவ்வளோதான். அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நீதிமானாக வாழுங்க. பைபிளை எடுத்து படிங்க. அதில் என்ன சொல்லியிருக்கு, நமக்கான வார்த்தை என்னது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாக உங்ககிட்ட பேசுவார். பிரியமானவர்களே, என்கிட்ட பேசுகிற அதே மாதிரி உங்ககிட்ட பேச மாட்டார். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வேறு, உங்கள் வாழ்க்கை வேறு. நான் கடந்து வந்த பாதை வேறு, நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை வேறு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவங்க லைஃபுக்கு ஏற்றபடி கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதனால தான் நீங்கள் பைபிளை எடுத்து படிங்க. ஒருவேளை எனக்கு பைபிளே படிக்க தெரியாது சிஸ்டர், எனக்கு கேள்வி ஞானம் மட்டும்தான், நான் உங்கள் மெசேஜ் கேட்டு தான் நான் படிச்சுட்ருக்கேன், அப்படி நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஆடியோ பைபிளை டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் அதை கேட்கலாம். அதை கேட்டு நீங்கள் அதை நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை கூட ஒரு அதிகாரத்தை கேளுங்க. அதிலிருந்து உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் தகுதியோடு இருக்க வேண்டும். நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஏன் நம்ம லைஃப்பில் ஆசீர்வாதம் தாமதிக்குது, ஏன் நம்ம லைஃப்பில் இன்னுமே கஷ்டத்தோடையே நம்ம காணப்படுறோம் அப்படின்னா, இன்னும் நம்ம குறை உள்ளவர்களாக இருக்கிறபடினால மாத்திரம்தான். பிரியமானவர்களே, நம்ம நீதிமானாக இருந்து நம்ம வேத வசனத்தில் உள்ள சத்தியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே ஒப்பு கொடுங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை கூட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. சில பேர்கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பைபிள் படிப்பாங்க, கீழ்ப்படிவாங்க, ஆனால் சில வைராக்கியங்கள் அவங்க கிட்ட இருக்கும். சில பேருக்கு அவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு அவங்க டக்கு டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, உங்கள் சுய பலத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் என்றைக்குமே நீதிமானாக வாழ முடியாது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்து நீங்கள் அவர்கிட்ட கிருபை கேட்டு வாங்கி நீங்கள் நீதிமானாக வாழ்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதிமான் மாத்திரமே பனையை போல் செழிக்கிறான். அது மாத்திரமல்ல, லீபனோனில் உள்ள கேதுருவை போல் அவன் வளருகிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் மிகுதியான பலனை கொடுக்கிறவனாய் இருக்கிறான். 72வது சங்கீதம் 7வது வசனம். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரனில் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது கிருபையின் காலம் என்று சொல்லுவாங்க. இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற இந்த நாட்களில் நீதிமான் செழிக்கிறான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இனி வர காலத்தில் இருண்ட காலம் வரும், அதுக்கப்புறம் உபத்திரவ காலம் வரும், அதுக்கப்புறம் மகா உபத்திரவம் காலம் வரும். அந்த நாட்களில் தேவனை தேடுவாங்க, வேதத்தை தேடுவாங்க. வேத வசனத்தை அவங்க பார்க்காதபடிக்கு, அவங்க கேட்காதபடிக்கு வசன பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்ம நீதிமானாக இருக்கும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இனி வர நாட்களில், நம்ம ஃப்யூச்சரில், எதிர்காலத்தில், இருண்ட காலத்தில், உபத்திரவ காலத்தில் அவங்க செழிக்க மாட்டாங்க. அவங்க லைஃப்பில் அதிகமான பாடுகள் இருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க.
நம்முடைய கைகளில் வேத புத்தகம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வார்த்தையாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் நடங்க. கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்தின்படி நீங்கள் நடக்க முற்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2வது பகுதியை பாருங்க. சந்திரனில் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம செழிக்கிறது மாத்திரமல்ல, நீதிமானாய் நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் இருக்கும் சில வீட்டில், ஆனா சமாதானம் இருக்காது. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இந்த லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. பணம் சம்பாதிக்கலாம், நீங்கள் உங்கள் வீட்டில் சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம், பொருள் சேர்த்து வச்சிருக்கலாம், ஆனால் உங்கள் லைஃப்பில் சமாதானம் இருக்கா? அதுதான் முக்கியம். பிரியமானவர்களே, சில பேர் பாருங்கள், ரொம்ப லிமிட்டடான அமௌண்ட்டு தான் அவங்க சம்பாதிப்பாங்க. ஒரு 20,000 சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்க வீட்டில் ரொம்ப சமாதானமாக சந்தோஷமாக வாழ்வாங்க. உங்கள் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமானாய் வாழுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அதற்கு ஈக்குவலாக சமமாக உங்களுக்கு சமாதானத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. 3வது, நாட்டப்பட்டவன் செழிப்பான். ஆதார வசனம் 92வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில், அதாவது அவருடைய சமூகத்தில் செழித்திருப்பார்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் கூட கர்த்தருடைய சமூகத்தில், அதாவது அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக ஒரு மனுஷன் அந்த ஆலயத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறாரு. அப்போ நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வாழணும். நம்மளும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும், உண்மை உத்தமமாக நடக்கணும். அப்பொழுது மாத்திரமே நம்ம அந்த பரிசுத்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் இருப்போம். அது மாத்திரமல்ல, அவருடைய சமூகத்தில் நம்ம செழிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிரகாரத்தில் நம்ம செழிக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. 4வதாக, குணமுள்ளவன் செழிப்பான். ஆதார வசனம் நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 25வது வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பிறருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று பிறருக்கு நாம் ஹெல்ப் பண்ணும் பொழுது, உதவிகளை செய்யும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். முதல் பகுதியை பாருங்க. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஹல்லேலூயா. என்ன அப்படின்னா, செல்ஃபிஷாக இல்லாமல், சுயநலமாக இல்லாமல், என்ன மாதிரியே நீயும் நல்லாரு, நீயும் நல்ல ட்ரெஸ் போடு, நீயும் நல்லா சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உதாரித்தமாக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நம்ம போல பிறரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, உதவி செய்கிறாங்கல்ல, அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அது மாத்திரமல்ல, 2வது பகுதியை பாருங்க. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் செய்கிற உதவியாக மட்டும் இல்லை, அது கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு அந்த உதவி திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் ஒரு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் செய்கிற உதவி ஒன் சைடடாக இல்லை, நீங்கள் கர்த்தர்கிட்ட இருந்து நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் கர்த்தர் நேசிக்கும் போது நீங்கள் பிறருக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கணும். வேதாகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்பனையானது அன்பில் நிறைவேறுகிறது. ஒருவரை ஒருவர் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக, செம்மையானவன் செழிப்பான். ஆதார வசனம் நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 11வது வசனம். துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தின்படி துன்மார்க்கன் யார் என்றால், கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகுகிறவன் துன்மார்க்கன். அதாவது வேதத்தை விட்டு விலகுறாங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறாங்க, அவங்க கூட துன்மார்க்கன் தான். யார் செழிக்கிறாங்க அப்படின்னா, செம்மையானவர்கள் செழிக்கிறார்கள். கரெக்டாக கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நீதிமானாக வாழ்ந்து செம்மையாக இருக்கிறவங்க மாத்திரமே ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அவங்க கூடாரமே செழிக்கிறது. சில குடும்பங்களை பார்த்துருப்பீங்க, அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வசனத்தின்படி அவங்க செம்மையானவர்களாக இருக்கிறபடியினால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார்.
சில குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கும், பாடுகள் வழியாக வருவாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அவங்க விலகிறபடியினால அவங்க குடும்பம் முழுவதும் வறுமையினால கஷ்டப்படுவாங்க. நான் சொல்றது சில பேரை காயப்படுத்தலாம், தயவா மன்னிங்க. ஆனால் இந்த வசனத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய வேதத்தின் மீது நீங்கள் பிரியமாக இருக்கும்போது மாத்திரமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் துன்மார்க்கன் போல வேத வசனத்தை விட்டு நீங்கள் விலகுனீங்க அப்படின்னா உங்கள் வீடு முழுவதும் கஷ்டத்தினாலையும் நிறைந்ததாக இருக்கும். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ செம்மை உள்ளவர்களாக நீங்கள் நடங்க, நீதிமானாக நீங்கள் வாழுங்க, கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருப்பீர்கள். தேவனுடைய பிரகாரத்திலிருந்து உங்களுக்கான நன்மை ஆசீர்வாதம் வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நேர்மையுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் கூட தலை தோங்குகிறதா இருக்கிறது. பொல்லாதவர்களின் வீடுகளோ வேரோடு அழிகிறதா இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நீதிமானாய் வாழ்ந்து செம்மையானவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அவரிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். சொல்லப்பட்ட காரியங்களின்படி நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். இரண்டாவது, நீங்கள் நீதிமானாய் வாழ வேண்டும். மூன்றாவது, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவது, குணமுள்ளவனாய் இருக்க வேண்டும். அதாவது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதாரித்தமாக பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நீங்கள் என்ன உதவி செய்கிறீர்களோ அதை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கடைசியாக செம்மையானவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, துன்மார்க்கமாக வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாம நம்ம வேதத்தை விட்டு விலகி போய் ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு, சுயசித்தம் செய்யாதபடிக்கு, கர்த்தருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நாம் செம்மையானவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. இன்றைக்கு ஆண்டவரே, யாரெல்லாம் செழிப்பார்கள் என்பதை நாங்கள் அநேக வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்தீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளப்பா இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கத்தக்க, இன்னும் விசுவாசத்தில் வேரூன்றி வளரத்தக்க, உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்ன வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. செம்மையானவர்களின் கூடாரமோ செழிக்கும் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா, நீதியின் பாதையில் நடக்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்து, நேர்மையான வழியில் நடக்க கிருபை கொடுத்து, இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் தேவனுடைய பிரகாரத்தில் செழித்தோங்கி வளருகிறவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க. நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் பனையை போல் செழித்தோங்கி வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. நீதிமான சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கி தாபரித்து அதை சுகந்தரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. அப்பா, இந்த ஆசீர்வாதங்களை, நீர் கொடுக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு இருக்கக்கூடிய எல்லா குற்றங்கள் குறைவுகளை இயேசுவின் நாமத்தினால் மன்னித்து, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை 100% சுதந்திரித்துக் கொள்ள பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே கடன் பிரச்சனையில, வறுமையில வாடி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. பிள்ளைகளுக்காக மனம் இறங்குங்க. எல்லா கடன் என்ற நிந்தையிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. குணமுள்ளவன் செழிப்பான் என்று நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. அப்பா, எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு உதவி செய்து அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. உடைய நாம மகிமைக்கு என்று தகப்பனே. ஒருவரையொருவர் அப்பா நேசிக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. கற்பனையானது அன்பில் நிறைவேறுகிற தகப்பனே. பூர்ண அன்பில் பயமில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. இவ்வுலக வாழ்க்கையில தகப்பனே, பிசாசுக்கும் மனிதர்களுக்கும் பயப்படாதபடிக்கு தகப்பனே உம்முடைய சித்தம் செய்ய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிற நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. நீடிய ஆயுள்னால் நன்மையினாலும் திருப்தியாக்குங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா செழித்தோங்கி வளர இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. உம்மை நம்புகிறவர்கள் அப்பா, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் தகப்பனே வெக்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிரகாசிக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஜீவன்
ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றுங்க. எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்க, இயேசுவின் நாமத்தினால் சாட்சியுள்ள ஜீவியம் வாழ, இவர்கள் 1000களுக்கும் 2000களுக்கும் பிரோஜனமுள்ள ஜனமாக மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பின் தேவன் நீர் ஒருவரே அப்பா. நீர் அற்புதர் ஆண்டவரே, நீர் ஆலோசனை கர்த்தரப்பா. நீரே எங்கள் துணையுமானவராய் இருக்கிறீரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமானாய் மாற்றி உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடந்து நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய, தேவ சித்தத்தின்படி நடக்க கிருபை செய்யுங்க அப்பா. வார்த்தையாகிய வசனத்தை அப்பா கற்றுக்கொள்ளத்தக்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு தியானிக்கிற அபிஷேகத்தை கட்டளையிடுங்க. இரவும் பகலும் வேதத்தில் பிரியமாய் இருக்கும் பொழுது நீரே அவர்களை ஆசிர்வதிக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. நீர் அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நீரே பள்ளிக்கு பெருக பண்ணுங்க. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி எந்த இடத்தில் உடைய பிள்ளைகள் இந்த காணொலியோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்துல போய் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குற்றங்கள் குறைகளை உண்டு ஆண்டவரே, தயவாய் மன்னியுங்க. ஒரு விசை அப்பா உடைய அன்புள்ள கரம் பிள்ளைகளை தொடட்டும். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய வலது கையை பிடித்து நீர் வழிநடத்தி செல்லுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜீவகாலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நன்மையினாலும் கிருபையினாலும் சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. இந்த தீங்கும் இந்த பொல்லாப்பும் அணுகாதபடிக்கு நல்ல ஜப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்புங்கப்பா. இந்த உபவாச நாட்கள்ல யாரெல்லாம் உபவாசித்து உடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் உம்மிடத்திலிருந்து அப்பா விண்ணப்பங்களுக்கான பதிலை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. உங்களுடைய அன்புள்ள கரத்தினால் அப்பா உடைய அன்புள்ள கண்களில் உள்ள இரக்கத்தினால் உடைய பிள்ளைகளுக்காக மனமிறங்கி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒருவரும் கெட்டு போவது உடைய சித்தம் அல்லப்பா. மனம் திரும்பாமல் இன்னும் வீடுகள் அப்பா அவிசுவாசத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பன் நீர் ஆண்டவரே பிள்ளைகளை இன்றைக்கு இப்பொழுதே சந்தித்து நீரே மெய்யான தேவன் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக. எல்லா அவிசுவாசத்தை கொண்டு வருகிற சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி விசுவாசத்தில் வேரூன்றி வளர பண்ணுங்க தகப்பனே. அப்படியே செய்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்கப்பா. குழந்தைகள் ஆண்டவரே எக்ஸாம் எழுதுறாங்க, அவங்க வாழ்க்கையில் அப்பா நல்ல ஒரு பொசிஷனில் ஆண்டவரே அவங்க ஃபியூச்சரை ஆசீர்வதித்து நீரே அவர்களை வழிநடத்தி சொல்லும்படியாக ஜெபிக்கிறேன். வாலிப வயதை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த ஃபோன் அடிக்ஷன் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்தட்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகம் முன் சென்று பிள்ளைகள் வலது பக்கம் ஆண்டவரே நீர் வலக்கையை பிடித்து நீர் வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர்பெறா இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் இழந்த சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் தக்கதாக ரெட்டிப்பான மன மகிழ்ச்சியை கட்டளையிட்டு பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ணும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையில லட்சியமுடையவர்களாய் அனுதினமும் உடைய சமூகத்துல ஜெபித்து அவர்கள் விண்ணப்பத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புது புது கிருபையினாலும் நன்மையினால் நீர் எங்களை திருப்தியாக்குவீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளுக்குரிய கிருபைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து பிள்ளைகளுக்கு நன்மையை கட்டளையிடும்படியை ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில குறித்த காலத்துல இயேசுவின் நாமத்தினால் அற்புதத்தை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறீர், அதற்காக நன்றி. வெளி தேசத்திலிருந்து இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீர் கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. தொலை தூரத்தில் அவங்க இருக்கிற குடும்பங்களில் கூட கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். நீரே பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனே. இன்னுமாப்பா வியாதியோடு காணப்படுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் வலி வேதனைகளிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிட்டு
பிள்ளைகளை நீர் ஜீவனுள்ள சாட்சியாய் மாற்றி இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. திருமணமாகாமல் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஏற்ற வேளையில குறித்த காலத்துல இயேசுவின் நாமத்தினால் சிறந்த மணவாளனையும் சிறந்த மணவாட்டியும் கட்டளையிட்டு நீரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்பா பலுகி பெருக செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு சித்தமான சந்ததியை நீரே உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவரே நீர் ஆமென்று மாமின் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி. ஒரு விசை ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லா கஷ்டங்கள், நிந்தைகள், பாடுகள், ஆசீர்வாதமற்ற தன்மைகள், வறுமைகளை கத்தர் மாற்றி இயேசுவின் நாமத்தினால் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. சத்ருவானவன் ஆண்டவரே பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு வைத்திருக்கிற எல்லா முட்கள், தடைகள், சூழ்ச்சிகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போடுங்க தகப்பனே. இன்றைக்கு இப்பொழுதே ஆண்டவரே அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே ஒரு ஆசீர்வாத கதவை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நிரப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து செழித்தோங்கி வளர செய்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.